ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இது வந்து பாஸ்மதி ரைஸில் குக்கரில் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து 2 பெரிய ஸ்பூன் வந்துட்டு கீ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 50 ml ஆஃப் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட வந்து 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதோட பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் பே லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இதோட வந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா வந்துட்டு அப்போ ஆயிலில் வந்து நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக. இதோட வந்துட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை 1 கப் ஆட் பண்ணிட்டேன். இதோட வந்து பச்சை மிளகாய் 2, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்துட்டு 1 கை போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 தக்காளியை வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வந்து வறுபட்டணும். நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்து ஆயில் நல்லா மேலே மிதந்து வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் வந்து நல்லா குக் ஆகிருக்கு டொமேட்டோன்னு அர்த்தம். இப்போ வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் 1, அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இதோடு வந்துட்டு காய்கறி என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் பீட்ரூட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு கலர் கொடுக்கும் பீட்ரூட் வந்து. அப்போ வந்து பிரியாணி வந்து இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட வந்து 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே வந்துட்டு சோயாபீன்ஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்துட்டு 1 கப் போட்டுக்கோங்க. இதோட வந்துட்டு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க காயை. ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வேக வச்சிங்கன்னா நல்லா காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருப்பீங்கள்ல, அதை வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரேஷியோ வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி தான் வந்துட்டு கரெக்டான ரேஷியோ. நல்லா ஊறி இருந்ததுன்னா 1 கப் தண்ணியே போதும் தேவையானது. தேவையான அளவு வந்து உப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி ஒரே விசில் விட்டாவே போதும், நல்லா வெந்துடும். ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து குழஞ்சிரும் சாதம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைஸை காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பிரியாணி வந்து ரெடி டு சர்வ். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.